ஃபேமிலி ஃபேட் லாஸ் ஜர்னி டே 2 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சில டே 62 அல்டிமேட்டான ஃபேட் லாஸ் சேலஞ்ச். பட் ரொம்ப டிசிப்ளினா இருக்கு. இந்த மாரி ஒரு டயட்குள்ளலாம் போறது. பட் ஃபேட் இல்லடா அப்படின்னு நீங்க சொல்லலாம். அல்டிமேட்டா நெறைய ஃபேட் இருக்கு. நான் என்னென்ன டயட்லாம் இன்னைக்கு ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நான் என்னென்ன சாப்பிட்டேன். இது ஒண்ணுமே இல்லங்க. ஆஸ் யூசுவல் நேத்து மாரி தான் அந்த பட்டை பிரியாணில போடுவாங்கல்ல, அந்த பட்டைய வந்து சுடு தண்ணீல காய்ச்சிட்டு அப்புறமேட்டு எலுமிச்சம்பழத்த அப்படியே அதில புழிஞ்சிட்டு சிட்ரிக் ஆசிட் இதில இருக்கும்னு மட்டும் தெரியும். மத்தபடி இது என்ன பெனிஃபிட்லாம் தெரியாது. டயட்டீஷியன் தான் கேட்கணும். கண்டிப்பா இந்த டயட்லாம் எதுக்காக எடுக்கிறோன்ற ஒரு ரிவ்யூ கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே நம்ம அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அ அல்டிமேட்டா அத புழிஞ்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்புறமேட்டு ஆல்மண்ட்ஸ் இருக்கு சைட்ல. ஆல்மண்ட்ஸ்னா லைக் பாதாம் சொல்லுவாங்கல்ல, அதான் ஆல்மண்ட்ஸா? அது ஒரு 5 காலைலயே ஊற வச்சது. அதையும் குடிச்சிட்டு, இதையும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் வொர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன். வொர்க் மீன் பெர்சனல் ட்ரெய்னிங் கிளாஸஸ முடிச்சுட்டு வந்துட்டு ஒரே ஒரு முட்டை தோசை. வீட்ல பசியோட இருக்கும்போது ஒரே ஒரு முட்டை தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் வொர்க் அவுட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்க் அவுட்டுக்கு முன்னாடி லைக் பிளாக் காஃபி ஒண்ணு குடிச்சுட்டேன். ஓகேவா? அதையும் சொல்ல மறந்துட்டேன். பிளாக் காஃபி குடிச்சேன். குடிச்சு முடிச்சுட்டு லைக் 2500 ஸ்கிப்பிங். ஓகே. பாக்ஸிங்ன்னு போட்டு வச்சிருக்கேன். தெரியாம போட்டேன். ஆனா 2500 ஸ்கிப்பிங் பண்ணேன். கேலரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 450 பர்ன் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் பிளாங்க் பண்ணிச்சுட்டு விட்டேன். இன்னைக்கு ஓவரால் கேலரி வந்து 2100 கேலரீஸ் பர்ன் ஆச்சு. டோட்டலாவே ஃபுல் பாடி. ஆனா கேலரி இன்டேக் கம்மி தான். அப்புறமேட்டு மதியானம் என்ன சாப்பிட்டேன்னா, கேப்சிகம் போட்டு அந்த முட்டை போட்டு ஒரு 3 முட்டைய போட்டு இந்த மாரி பொரியல் மாரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு தட்டு நெறையா சோறு கிடையாம, தட்டு நெறையா போட்டு சாப்பிடுவேன். ஆனா 1 பவுல் சோறு தான் அது. டயட்னால. கார்போஹைட்ரேட் அப்புறம் சாம்பார் போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு தூங்கும்போது அ தூங்கும்போது மீன்ஸ் லைக் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. ஸ்நாக் கீக்லாம். 5 ஆல்மண்ட்ஸ் ஸ்நாக் மாரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லைக் இன்னைக்கு புரோட்டீனோட இன்டேக் கம்மியா இருக்கனால தோசை கீச எதுவும் சாப்பிடாம, புரோட்டீன் ஷேக் ஒரு 1 1/2 ஸ்கூப் ஒரு 40 கிராம் அந்த மாரி புரோட்டீன் ஸ்கூப் வரும். கிரியேட்டின மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சுட்டேன். உண்மையாவே சொல்றேன். இந்த லைஃப் ஸ்டைல் டோட்டலா ஒரு டிசிப்ளின்குள்ள நடந்தது. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 31 டே ஒரு தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹாய் ஃபேமிலி, வீடியோ ஃபுல்லாக கேட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஃபேட் லாஸ் ஜர்னின்றது ஒரு நியூ சேலஞ்சாக இருக்குது என்னோடய லைஃப் ஸ்டைலில். கொஞ்சம் அதாவது எப்படின்னா, நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன்னா லைக் இப்போ என்னன்னா என்னோடய பாடி கேட்குது, ஏய் நல்லா சாப்பிட்றா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திரும்பியும் சாப்பிட்டா ஒர்க் அவுட் பண்ணி பர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணேன். அந்த ஃபேட் வந்து என்னை இன்னும் சோம்பேறித்தனமாக்கிருக்கு. ஓகேவா? ஃபேட் ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறவனா இருக்கிறதுனால எனக்கு ஓகே. அதனால எனக்கு ஃபேட் போட்டாலும் நான் பர்ன் பண்ணிடுறேன். ஒர்க் அவுட் பண்ணாமல், அதாவது என்ன மாதிரி இன்டென்ஸாக பண்ணாமல் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபேட்டே என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்களை நம்ம பண்ண விடாமல் ஒபிசிட்டி ஆகுது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதனால் ப்ளீஸ் உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா ஃபேட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக. இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் என்னென்னலாம் பண்ணேன் எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டயட் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணுங்கள். பட் இதே டயட் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட்டு அப்கமிங் அதாவது இந்த 31 டேஸை நான் முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஒரு வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆனால் ஃபேட் அதிகமாக இருந்ததுன்னா ப்ளீஸ் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேட் லாஸ் சேலஞ்ச் ஹெல்ப்பாக பண்ணுறேன். நிறைய பேர் நினைக்கலாம், நீ என்ன இவ்வளோ ஃபிட்டாக இருக்க, உனக்கு என்ன ஃபேட்டு என்ன லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே லைக் அந்த லெவல் கரெக்டாக இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இந்த மாதிரி தேவையில்லாத நோய்கள் நம்மளோட உடம்புல வராது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சேலஞ்சை நான் எனக்கு செல்ஃபாக எடுத்துக்கிட்டேன். பட் நீங்களும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா டபுள் தம்ஸ் அப் போடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். ஆக்சுவலாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா லைக் சண்டே பிரியாணி சாப்பிட்ருந்தேன். ஸோ பிரியாணியுமே எவ்வளோ லெவலில் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம் ஃபேட் லாஸ் ஜர்னியில் இருந்தாலும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். ஃபைனலி உங்களிடமிருந்து விடைபெறுவது கோச் மதி, ஃபிட் தமிழா, கூல், லவ் யூ. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மூவ் ஆன் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின்.